நேம் அண்ட் விஷ். முடிஞ்சா செய், இல்லைன்னா புஷ், அவ்வளோதான். எத்தனை பேர் செய்கிறோம்? வழக்கமாக இன்றைக்கு உங்கள் நண்பர்களுக்கு எத்தனை பேர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறீங்க ஃபேஸ்புக் இல்லாமல்? பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு பரவாயில்ல, சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு தகவல் தொடர்பு, நான் ஒரு ஊடகத்துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், அது நாம் பயன்படுத்துவதை பொறுத்தது. இந்த உலகத்தில் நம்ம எதையுமே நான் கூட என்னோட நிகழ்ச்சி எத்தனை பேர் இங்கே கேட்டிருக்கீங்க? ரேடியோ சிட்டி எஃப்எம்ல இத்தனை புண்ணியவான்கள் இருக்கீங்களா? தேங்க்யூ. நான் டோங்கிரி டேவிட் என்ற பேரில் ரேடியோ சிட்டி சாயங்காலம் 5லிருந்து 9 மணி வரைக்கும் எடுத்த உடனே மாண்புமிகு மண்டகாஞ்சி போன குடும்பத்தின் சார்பாக மாலை வணக்கம் அப்படி தான் ஆரம்பிப்பேன். அண்ட் ஃபேக்ட்டுகளை நேரம், அப்புறம் 6 மணிக்கு அரட்டை, ஏதாவது சம்திங் எடுத்து பேசுவோம். அன்றைய நாளில் என்ன இருக்குது, ஏதாவது மொக்க போடுறது. அண்ட் 7 o'clock மேலே 30 நொடி சர்ற விடின்னு சொல்லிட்டு கேம் ஷோ, சரிங்களா? 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ணணும், அந்த இடத்துல உங்கள் திறமையை நிரூபிக்கணும். அப்புறம் 8 மணிக்கு மேலே 8 பாட்டு ஹிட்டு பாட்டுன்னு சொல்லிட்டு என்னுடைய கான்செப்ட் இதுதான். என்னுடைய 4 மணி நேரம் இப்படி தான் நகரும் சாயங்கால நேரம். உங்கள் கல்லூரியிலேருந்து ப்ரொஃபஷனல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து லோகேஷ் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு இரவு ஒருத்தர் வருக வருக எங்கள் கல்லூரிக்குன்னு சொல்லி சொன்னார். அவருக்கு என்னுடைய ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அவருக்கு எப்படியோ செய்தி போயிருக்கு போல இருக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நன்றி. கீ பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு 4-5 விஷயத்தோட ஐ ஸ்டாப், என்னுடைய பேச்சு நிறுத்திட்டு ஒரு சின்ன இந்த கியூப் வச்சு ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் திங், வாழ்க்கையில் எங்கே வேணாலும் போங்க, உங்கள் திறமையை எப்படி வேணாலும் நிரூபிங்க. ஆனால் பங்கேற்பு ரொம்ப முக்கியம், பரிசு 2ஆம் பட்சம், சரிங்களா? ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு வெற்றி வேணும் முடிவு பண்ணிட்டீங்க, பரிசுக்காக போகாதீங்க, முயற்சிக்காக போங்க, சரிங்களா? த ஃபர்ஸ்ட் திங். எங்கே வேணாலும் நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, எது வேணாலும் பண்ணுங்கள். ஒரு முறை நீங்கள் பங்கேற்கும் பொழுதும் பயிற்சியும் அதுக்கான முயற்சியும் உங்களுக்கு கிடைக்குது. அப்போனா நீங்கள் என்ன ஆகுறீங்க? யூ க்ரோயிங், நீங்கள் வளர்றீங்க, சரியா? நேத்திக்கு கூட ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அம்மணி, அவங்க ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு தாட் என்னென்னா, வெற்றியினால் எந்த ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. வெற்றினா அதோட ஒரு ஸ்டேபிள். உண்மையிலே சொல்லுவாங்க, வெற்றியை விடவும் தோல்வி தான் இந்த உலகத்தில் அதிகமான படிப்பினைகள். ஆஸ்திரேலியாக்காரனுங்க வேர்ல்ட் கப் அடிச்சிட்டானுங்க, அவங்களோட செய்தி அவ்வளோதான். ஆனால் நம்ம அரை இறுதியில் தோத்துட்டோமேன்றது இது அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் பெரிய பெரிய பாடங்களை எல்லாம் சொல்லி தருவது தோல்வி. நான் 8வது படிக்கும்போது இதே மாதிரி ஒரு மேடை, இந்த மாதிரி அரங்கு நிறைந்த கூட்டம் பேச போகும்போது நிறைய தடுமாறினேன். எனக்கு பரிசு கிடைக்கல. நான் நல்லா பேசிட்டேன்னு எனக்கு தோணுச்சு, ஆனால் பரிசு கிடைக்கல. இந்த விஷயத்தை நான் சில நபர்கள்ட்ட பகிர்ந்திருக்கேன், உங்களோடையும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பள்ளிக்கூடத்தினுடைய வளாகம் ஒரு கல்தர, நானும் என்னுடைய நண்பன் பாபுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் தான் எப்பயுமே காம்படிஷன். இப்போலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, எனக்கு அங்கே கம்பெனியன் என்னுடைய தோழன் யாருன்னா பாபு. பேச்சு போட்டிக்கு ஒருத்தனோட போவேன், கட்டுரை போட்டிக்கு கோடீஸ்வரன் ஒரு நண்பன் இருக்கான், அப்புறம் கவிதை போட்டிக்கு ஒருத்தனோட போவேன். பாபு அன்னைக்கு போகும்போது எங்கள் 2 பேருக்குமே பரிசு கிடைக்கல. நானும் நூடுல்ஸ் ஆகிட்டேன், அவனும் நூடுல்ஸ் ஆகிட்டான். உட்காந்துருக்கோம், ஒரு ஈக்காக்கா கிடையாது பள்ளிக்கூடத்தில். நாங்கள் மட்டும் இனிமேல் போட்டிக்கே போகக்கூடாது, மேடையே ஏறக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணோம். அப்போ என்னுடைய தமிழ் ஆசான் செல்வராஜ் ஐயான்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் உங்களுடைய பள்ளிக்கூட ஆசிரியர்களோட தொடர்பில் இருக்கீங்க? ஒருத்தரோடையாவது சூப்பர். உங்களை நினைக்கும் போது உண்மையிலே இவங்களுக்காவது நல்லா கிளாப் பண்ணுங்களேன். உண்மையிலே அது ஒரு பெரிய குடுப்பனுங்க. நான் அந்த மிலிட்ரி மைம் போட்டாங்கல்ல, நான் அது ஏன் உள்ளே நான் அவங்க பண்ணும்போது எனக்கு உண்மையிலே புல்லரிச்சது. உண்மையிலே எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்கன்னு தெரியல. நீங்கள் நாட்டில் எந்த தொழிலுக்கு வேண்டுமானாலும் போங்கள், எந்த தொழில் செய்யுங்கள், எங்கே வேணாலும் போங்க. ஆனால் இந்த தேசத்தை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டை சேர்ந்தவங்க 4 பேரை நீங்கள் மதிச்சே ஆகணும். நான் மனசார மதிக்கிறேன். 4 ப்ரொஃபஷன்ஸை சேர்ந்தவங்களை மதிச்சே தீரணும். 1, உயிர் காக்கும் மருத்துவர். 2, நமக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர். 3, நமக்கு சோறு போடுற விவசாயி. 4, நம்ம இங்கே என்னன்னா குளிர் காஞ்சாலும் இங்கே குளிரில் வாடக்கூடிய இராணுவ வீரர்கள். இந்த 4 பேரை நம்ம மதிச்சே தீரணும். இந்த 4 பேரை எந்த நாடு மதிக்குதோ அந்த நாடு மேலே 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 போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். நீங்களும் அதே மாதிரி தான். உங்களுக்கு கூட பழகிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா
அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏதாவது உபகாரம் செய்யுங்க. உதவி செய்ய முடியாட்டாலும் அவங்களுக்கு உபத்திரம் செய்யாதீங்க. பட் இந்த வயசில் கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறதுலாம் இருக்கிறது தான் ஆசிரியர்கள். பட் இப்போ நான் மனசார சொல்கிறேன், இந்த மேடையில் நான் நின்று பேசுறதுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள்னு சொன்னால் நான் அதை எங்கேயுமே மறுக்கவே மாட்டேன். முழுக்க முழுக்க 100% என்னுடைய ஆசிரியர்கள். பள்ளிக்கூடம் படிக்கும்போது சரி, கல்லூரி படிக்கும்போது சரி, இந்த 4 பேரை உங்கள் வாழ்க்கையில் மதிக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி சொன்னது பரிசுக்காக போகாதீங்க, பங்கேற்பு. 3வது, எந்த ஒரு விஷயமுமே இந்த உலகத்தில் நீங்கள் ஆசைப்படும் போது முதல்ல தடைகள் தான் வரும். முதல்ல தடை பண்ணுறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் இப்போ நீங்கள் நடிகராகவோ டான்ஸராகவோ போகிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்குரிய தகுதிகளை வளர்த்துக்கங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். சரிங்களா? இப்போ எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள், ஆனால் எல்லாருமே சிவகார்த்திகேயனாக முடியுமா? எல்லாரும் சொல்கிறாங்க இன்னைக்கு தோனி சிவகார்த்திகேயன்லாம் அது எனக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயம், இந்த லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்துட்டாங்கன்னு. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள்லாம் எத்தனையோ 1000 மேடைகள் தொண்டைகிளியே மிமிக்ரி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆள் பற்றின அந்த பார்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. அவர் சிவகார்த்திகேயன் சாரை பற்றின அந்த பின்புலம்லாம் தெரியாது. அவனுக்கு என்னையா லக்கு, ஏதோ தெரிஞ்சவங்க இருக்காங்க மேலே வந்துட்டாருன்னு. அவருடைய டான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு அவருடைய படங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உலகத்தில் நீங்கள் அடையக்கூடிய இடம் எதுன்றது ஃபோக்கஸ் இருந்ததுன்னா, அந்த எல்லை இருந்ததுன்னா, அதை நோக்கி போகும்போது நிறைய தடைகள் வரும். லக் அப்படின்றது உங்களுக்கு உழைப்பு 91% இருந்ததுன்னா, if you are having your hard work as in 91%, the luck will come as 9%. யாரும் கடின முயற்சி இல்லாமல் லக்கு மட்டுமே வச்சுட்டு பெரிய ஆளானது கிடையாது. 2வது, தோனி. எல்லாருமே சொல்கிறாங்க தோனி பெரிய லக்கு, அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அதனால வந்துட்டாரு. கிடையவே கிடையாது. 2007 செப்டம்பர் 24 அவர் கப் அடித்தது, அந்த 2020 வேர்ல்ட் கப். அதிலிருந்து இப்போ வரைக்கும் ஏறக்குறைய 8-9 வருடங்கள் அவருடைய மேட்சஸ்லாம் எடுத்து பாருங்க, தன்னை க்ரூம் பண்ணிட்டே வந்திருக்கிறாரு. அதிர்ஷ்டம் அவருக்கு இருந்தது, ஆனால் 9%. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 91% அவருக்கு இருந்தது ஹார்ட் ஒர்க். ஏதாவது நீங்கள் ஆக்டர், ஆக்ட்ரஸ், டான்ஸர், ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஒரு பக்கா ப்ரொஃபஷனலான ஒரு ப்ரொஃபஸர், இல்லை ஏதாவது ஒரு துறைக்கு போகணுன்னா முதல்ல முயற்சி, அத்தோடு பயிற்சி. த 2 things. ரைமிங்காக இருக்கு, மொக்க போகிறானேலாம் நினைக்காதீங்க. இதுதான் வாழ்க்கை. எனக்கு கிடைச்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 things. 3 சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரியா? அண்ட் இந்த உலகத்தில் எல்லா செயலும் நிறைவாகிறதுக்கு 6 P's. நான் கற்றுக்கிட்டது மை ஸ்ட்ராட்டஜி 6 P's is so important for your victory. The first P is prayer. Prayer. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பக்தி தான் ஆன்மீகம். சரிங்களா? நீங்கள் என்ன சாமி வேணாலும் கும்பிட்டுக்கங்க. என்னோட நிகழ்ச்சியில் கூட அடிக்கடி சொல்லுவேன், செவ்வா அரோகரா, வெள்ளி அல்லாஹு அக்பர், ஞாயிற்றுக்கிழமை அல்லேலூயா, என்ன சாமி கும்பிட்டாலும் இவங்களுக்காக வேண்டிக்கங்கன்னு சொல்லிட்டு என்னோடதில் ஒரு டயலாகாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் P இஸ் பிரேயர். எது? பிரேயர். த செகண்ட் P இஸ் பிளானிங். எந்த ஒரு விஷயத்துக்குமே பிளானிங் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணாமல் பண்ணால் அப்படி தான். ஓகே, வடை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா we have to plan. First P is prayer, second P is planning, the third P is preparation. இங்கே இன்டர்னல்ல இடி விழுந்தவங்க எத்தனை பேர்? நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு காலத்தில் இடி விழுந்து, இன்டர்னல் இடி என்ன மழை புயல் எல்லாமே அடிச்சது, அரியர்லாம் வச்சோம், அது ஆனால் பாஸ் பண்ணி வந்துட்டோம். சரிங்களா? என்ன நாங்கள் ட்ராக் மாதிரி போனதுனால எங்கள் வாத்தியார் அப்போவே சொன்னார், நீ கலை நிகழ்ச்சிகள் போகிறது முக்கியம் இல்லை, பட் படிப்பையும் பார்த்துக்க அப்படின்னு அப்பப்போ சொல்லிட்டே இருப்பார், கூப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி மாறி போனதில் போச்சு. ப்ரேயர், பிளானிங், த தேர்ட் ஒன் இஸ் ப்ரிப்பரேஷன். எந்த ஒரு செயல், இங்கே டான்ஸ்லாம் பக்காவாக பண்ணாங்க, இந்த ஃபினிஷிங் டான்ஸ்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது. அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது, பட் த ஃபைனல் ரிசல்ட் இங்கே வந்தது. பிளானிங், ப்ரேயர், பிளானிங், ப்ரிப்பரேஷன், தயாரிப்பு. த ஃபோர்த் P இஸ் ப்ரெசன்டேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வைவானாலே நிறைய பேர் கதறுவீங்களே,
வைவா நடந்து முடிஞ்சிருச்சா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், கடைசி வருடம். எஸ் சார். யார் இது? ஓகே, தட் ப்ரெசன்டேஷன். நான் ஒரு செமினார் எடுத்தேன், என்னோட பெருமைக்காகலாம் சொல்லலை, மறக்க முடியாத செமினார் வாழ்க்கையில். எனக்கு பிஹெச்டி பண்ண ஒரு சார் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த நான் வந்து கணித துறை மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட் கம் ஹெச்ஆர் பண்ணேன். பட் கடைசி வருஷத்தில் எனக்கு ஒரு அல்ஜிப்ரா சம்மந்தமாக ஒரு செமினார் எடுக்க சொன்னாங்க. அப்போது எனக்கு கிடைச்ச அந்த பாராட்டுக்கு காரணம் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண விதம். இன்றைக்கி எல்லாருமே சூப்பராக ப்ரேயர் பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ரெசன்டேஷனில் கொட்ட விடுறாங்க. அதான் உண்மை. உண்மையிலேயே இதை விடவும் திறமைசாலிகள் எங்கெங்கோ இருப்பாங்க. பட் அந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றதுல நிறைய பேர் விட்டுறாங்க. த ஃபோர்த் பி. ஃபிஃப்த் பி இஸ் பெர்ஃபெக்ஷன். நீங்கள் பெர்ஃபெக்ஷனுக்கு யாரை உதாரணமாக சொல்லுவீங்க? மியூசிக்கில் ராஜா சார், ரஹ்மான் சார், அவங்களெல்லாம் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி திரும்ப எடுத்து பாருங்கள். எங்கேருந்து வந்தாங்க, எந்த நிலையை கடந்தாங்க, இப்போது எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிளானிங், ப்ரேயர், பிளானிங், ப்ரிப்பரேஷன், ப்ரெசன்டேஷன். த ஃபிஃப்த் பி இஸ் பெர்ஃபெக்ஷன். மதியம் தயிர் சாதம் சாப்பிட்டு வந்தீங்களா? ஓகே. த சிக்ஸ்த் பி இஸ் பேஷன். நீங்கள் இந்த 6 P's வச்சு இந்த உலகத்தில் மிகப்பெரிய செலப்ஸ், மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணவங்க, வெற்றியாளர்கள் யாராக வேணா எடுத்துக்கங்க. சிவகார்த்திகேயன் அவர்களாக இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும், இன்னைக்கு நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் உங்கள் கல்லூரியில் நிறைய பேராசிரியர்கள் இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸ், அவங்கள எடுத்து பாருங்கள். இந்த 6 P'ஸும் கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒத்துப்போகும். 4 விஷயம் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தெரில. இந்த மாதிரி நிறைய மேடைகள் போகும்போது நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, நான் ஹிண்ட் எடுத்தேன், என்னை எல்லாருமே ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுற, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டாங்க. பட் நான் அது எதையுமே கவனிக்கலை. சூப்பர் ஸ்டார் ஒரு கதை ஒன்று சொன்னார். தலைவர் என்ன, கிணத்து தவளைங்க நிறையா முயற்சி பண்ணி ஏறிட்டே இருக்கும்போது ஒரு தவளை மேலே ஏறும்போது, ஏன் உன்னால் முடியாது, பாசம்லாம் இருக்குது, பாசி இருக்குது, தண்ணி நிறையா இருக்குது, நீ போக முடியாது அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிறத சொன்னபோது கீழே விழுத்தாடி விட்டுருச்சான் மேலே ஏறின ஒரு தவளை. இந்த பக்கம் இருந்த ஒரு தவளை வந்து மேலே ஏறிட்டே இருந்ததான், மேலே போனால் மனுஷங்க இருப்பாங்க, உன்னை அடித்தே கொன்றுவாங்க, மேலே போகாத, உன்னால் தப்பிக்க முடியாது, நமக்கு வாழ்வோ சாவோ இந்த கிணத்துக்குள்ளே தான், தண்ணி இருக்கிற கிணத்துக்குள்ளே தான் சொன்னதான் அந்த தவளை கீழே விழுந்துருச்சு. இந்த பின்னாடி இருந்த தவளை மட்டும் கீழே 2-3 தவளை ஏதோ சொல்ல 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 மேலே ஏறிட்டே இருந்ததான். அதை பற்றி எதுவுமே கவனிக்கலை. நீ என்ன வேணா சொல்லு, நான் என்னுடைய பாதையை நோக்கி போயிட்டே இருக்கேன், நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, முடியாதுன்னு சொல்லு, கீழே விழுந்துருவேன்னு சொல்லு, தண்ணிக்குள்ளே விழுந்துருவேன், மனுஷங்க கல்லை வச்சு அடிப்பாங்க, நான் உயிரோட வாழ முடியாது, எது வேணா சொல்லு, நான் மேலே போயிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். எதுவுமே கவனிக்காமல் அந்த பின்புறத்தில் இருந்த தவளை மட்டும் அந்த கிணத்துலேருந்து மெல்ல 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 போய் அந்த உச்சியில் போய் உட்காந்து டக்குன்னு தாவி மண் தரையில் போச்சு. அந்த ஒரு தவளை மட்டும் அந்த கிணற்று தவளைகள்லேருந்து தப்பிச்சிட்டது. காரணம், அந்த தவளை செவிடாக இருந்ததுனால மட்டும்தான் அந்த தவளையால் வெளியில் வர முடிஞ்சது. ஒன்று நல்லா கேட்டுக்கங்க, இந்த உலகத்தில் நம்மை கோபப்படுத்தும் போது ஊமையாகவும், நம்ம ஒரு முயற்சி செய்யும் போது பல பேர் பின்னாடி இருந்து சொல்லுவாங்க, அப்போ செவிடாவும் இருக்கிறது ரொம்ப ரொம்பவும் நல்லது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் கெரியரில் குறிப்பாக சொல்லணும்னா. எங்கே வேணாலும் போகும்போது, இது நான் மீடியாவில் இருக்கிறேன், சாதாரணமாகவே உங்களுக்கு தெரியும், என்னோட அலுவலகத்தில் நான் மனசார சொல்கிறேன், ஐ எம் நாட் ஹேவிங் எனி பாலிட்டிக்ஸ். என்னோட அலுவலகத்தில் இப்போல்லாம் இங்கே போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க, நான் வர்றேன், நான் பெருமையோடு சொல்கிறேன், ஒரு இடத்துக்கு போகிறேன், எனக்கு இவ்வளோ பாராட்டு கொடுக்குறாங்க செய்கிறாங்கன்னு போது யாரும் அதை தவறாக நினச்சிக்கல. பட் நீங்கள் போகக்கூடிய ஒரு ஃபீல்டுலையும் தூக்கி விடுறதுக்கு 2 பேர் இருந்தானா கவுக்கிறதுக்கு 8 பேர் இருப்பான். உண்மை. நீங்கள் போகிற இடங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் துணை இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை போன்ற நபர்கள் பேசும்போது அதை காதில் வாங்காதீங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் சரியாக இருக்கணும். ஓகேயா? 6 P's
கடைபிடிப்பீங்களா வாழ்க்கையில்? நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அதை தான் சொன்னேன். நினச்சது எல்லாரையும் பாராட்டணும், ஒரு கலைக்கும் எல்லாரையும் பாராட்டணும். ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லணும். தட்ஸ் இட். என்றைக்குமே முயற்சியை கைவிட்டுறாதீங்க, எங்கேயுமே சோர்ந்து போய் நின்றாதீங்க. ஐ எம் ஹேவிங் அ டேலண்ட். இங்கே கோயம்புத்தூர் நான் ஒரு திறமை வளர்த்துக்கிட்டேன். அதை நான் பணிவோடையும் பெருமையோடையும் சொல்ல கடமைப்படுறேன். நீங்கள் வருடத்தின் 365 நாள் எந்த நாள் கொடுத்தீங்கனாலும் ஐ கேன் டெல் யூ த ஸ்பெஷல் திங் ஆன் தட் டே. ஏதாவது ஒரு நாள், நீங்கள் 365 நாள் இருக்கு சரிங்களா, எந்த நாள் சொன்னீங்கனாலும் ஐ கேன் டெல் யூ அந்த நாளினுடைய சிறப்பு என்னால் சொல்ல முடியும். அதை நான் இப்போ வளர்த்திக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்கள் வாழ்த்தணும். அந்த இது ஒரு நல்ல நிறைவை நோக்கி அதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அது நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கங்க சரிங்களா. எனக்கு பட்டதை நான் சொன்னேன். தட்ஸ் இட். எனக்கு பட்டதை நான் என்னுடைய கல்லூரியில் பட்டதை சொன்னேன். அந்த 4 பேரை மதிங்க வாழ்க்கையில். யூ வில் பி த எக்ஸலண்ட் பர்சன். அதாவது நீங்கள் தான் இந்த உலகத்தின் தலை சிறந்த மனிதராக இருப்பீங்க. நான் சொன்ன அந்த 4 பேரையாவது மதிக்க கற்றுக்கங்க. எல்லா ப்ரொஃபஷனையும் மதிக்கணும், குறிப்பாக அந்த 4 பேர். அண்ட் ரெண்டாவது, பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ப்ரைஸ். அண்ட் மூணாவது, எந்த ஒரு நோக்கத்தை நோக்கி போகும்போதும் பின்னாடி நிறைய பேர் பேச தான் செய்வாங்க. உங்களுடைய முயற்சியில் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடம் உங்களுக்கு இருக்குது. அந்த 6 P's அதை கடைபிடிச்சிங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆரம்பிக்கும் போது கூட இந்த கல்லூரியினுடைய சேர்மன் அவர்கள் ஒரு அழகான தமிழ் மொழியோடு ஆரம்பித்தாங்க. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதான் உண்மை சரிங்களா. இந்த உலகத்தில் தெய்வத்தாலே ஆகலைனாலும் உங்களுடைய முயற்சி உங்களை நிச்சயம் கரை சேர்க்கும். உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வச்சுருந்தா தட்ஸ் இட். நீங்கள் எல்லாமே வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், நிறைவை நோக்கி போகிறதுக்கு. அண்ட் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி கொஸ்டின்ஸ், ஏதாவது கேள்விகள், ஏதாவது என்னோட ஷோ பற்றி, என்னோட ரேடியோ சிட்டி எஃப்எம் பற்றி, எங்களை பற்றி ஏதாவது கேள்வி கேட்கணும்னா யூ கேன் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். ஹாய் சார். வணக்கம் சார். நான் ஒரு 5 நிமிஷம் அங்கே வரலாமா? எனக்கு எல்லாத்துக்கு முன்னாடி பேசணும். ஜஸ்ட் 5 minutes. I'll not take much of your time. இல்லை, எனக்கு கொஞ்சம் பொறுமையாக பேசணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு முதல்ல பாராட்டு கொடுங்க. இத்தனை பேர் இருந்துக்கும் போது முதல்ல எந்திரிச்சிருக்காங்க. சார், ஒன் திங் உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒன்று குறித்து வச்சுக்கோங்க. நான் 6 P's சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் எந்த துறையில் சாதிக்கிறதா இருந்தாலும் 3 விஷயத்தை உடணும். இந்த 3 விஷயத்தை உடலைன்னா சத்தியமாக உங்கள் பக்கத்தில் வெற்றி வரவே வராது. குறிச்சிக்கோங்க. ஒன்று பயம், இன்னொன்று கூச்சம், இன்னொன்று சோம்பேறித்தனம். பக்கத்திலே வராது வெற்றி. 3ஐயும் விட்டு அவங்க எந்திரிச்சிருக்கிறாங்க. சரியா? வாழ்த்துக்கள். உங்கள் பேர்? விஷ்ணுபிரியா. விஷ்ணுபிரியா. வணக்கம் விஷ்ணு, சொல்லியா. சார், ஒரு 5 minutes நான் ஸ்டேஜுக்கு வரலாமா? நான் எல்லாத்துக்கு முன்னாடி பேசணும். லைக் நான் காலேஜ் பற்றி ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் சார். அப்படியா? இந்த மேடை அனுமதித்ததுன்னா பண்ணலாம். 5 minutes-ஆ? வாங்க வாங்க. Thank you. கை தட்டுங்க. வந்திருக்கிறாங்க, மேடைக்கு வந்திருக்கிறாங்க. ஹாய் எவ்ரிபடி. ஹலோ சார். ஆக்சுவலாக சார் நிறைய சொன்னார். அவரை பற்றி ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும். என்னென்னா, அவர் ஃபேஸ்புக்கில் ஆக்சுவலாக 4500 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேலே இருக்கார். நான் அவருக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தேன், ஆனால் அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா அவருக்கு எனக்கு தெரியாது. அதை விடுங்க, நோ டேமேஜ். ஓகே. என்னென்னா, நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். எனக்கு ஆர்ஜே ஆகணும்னு ரொம்ப ஆசை. இட்ஸ் மை லாங் டேர்ம் கோல். என்னோட பேஷன் ஆர்ஜே ஆகணும். ஸோ அவர் எனக்கு தெரியல என்ன ப்ரொசீஜர் என்னென்னு. ஸோ நான் சாருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். சார், என்னென்ன ப்ரொசீஜர், எப்படி ஆர்ஜே ஆகணும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக பெரிய லென்த்தாக மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் பேராகிராஃப் மாதிரி இருக்கே, ரிப்ளை பண்ணுவாரேன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு விஷ்ணு எனக்கு கொஞ்சம் காது மந்தம். இல்லை, இவ்வளோ வேகமாக சொன்னீங்கன்னா சாரி சார், கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா அண்ணா. சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட்ல சொல்லணுமா சார்? இல்லை, நீங்கள் பேசுன வரைக்கும் ஓகே.
சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை சார், நான் பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நீங்கள் அனுப்புவீங்களா இல்லையான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் உங்கள் ரிப்ளை வந்துச்சு. லைக் நீங்கள் அனுப்பிச்சிங்க, ஒரு பட்டப்படிப்பு டிகிரி முக்கியம், இந்த மாதிரி உங்களோட ரெஸ்யூம் எல்லா இதுலேயும் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சிங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா என்னோட மெசேஜ் வந்து இன்பாக்ஸில் வராது, அதர் மெசேஜில் தான் வரும். ஆனால் நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அப்புறம் ஹாப்பி நியூ இயர் கூட மெசேஜ் நீங்கள் ரிப்ளை பண்ணீங்க. என்னென்னா இந்த டைமில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த தைரியம் இதெல்லாம் கொடுத்து வந்து என்னோட காலேஜ், மெயினாக என் காலேஜ் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் டீன் சார்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர், அவங்க தான் எனக்கு இந்த டேலண்ட்டை டிஸ்கவர் பண்ணாங்க. உன்னாலே ஆர்ஜே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு இந்த டைமில் நான் என் காலேஜ்க்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ், சிஎஸ்சி ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. மெயிலாக அகிலா மேம்க்கு. அந்த மேம் செம்ம என்கரேஜிங்காக பேசுவாங்க. எங்கள் ஹெச்ஓடி சார் என்ன தான் திட்டினாலும் எங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்காகவும் நன்றி. இப்போ நான் பேசுறது கேட்குறக்கும் நன்றி. ஸோ இதான் சார் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ரொம்ப ஸ்பீடாக பேசினா ஐம் சாரி, என் நேச்சர் அதுதான், கொஞ்சம் குறைக்க முடியல. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சார் இவ்வளோ ஹைட்டில் இருந்தும் எப்படி சார் இந்த கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஒரே விஷயம் சார், நீங்கள் ஒரு கமெண்ட், அவர் ஃபேஸ்புக்கில் போங்க, டாங்கிரி டேவிட்னு இருக்கும், அவர் ஏதாவது போஸ்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட அவர் லைக் பண்ணுவார். அந்த கேரக்டர் யாருக்கு வரும்? நம்மளாம் சும்மாவே சீன் போடுவோம் ஏதாவதுனா. ஆனால் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம போடுற கமெண்ட்டுக்கு பண்ணனா அந்த ஹார்ட் யாருக்குமே வராது. அதாவது எவ்வளோ ஹைட்டுக்கு போனாலும் அவங்க கால் வந்து தரையிலவே இருக்கு. அந்த கேரக்டரை எல்லாரும் வச்சுக்கோங்க. ஓகே, அது அந்த டைமில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ. மைக் அடுத்தவங்கள்ட்ட. நான் சில விஷயங்கள் சொன்னேன் உங்கள்கிட்ட. இந்த 6 P's அண்ட் 3 விஷயம் விட்டுறணும். அந்த பொண்ணு பயம், கூச்சம், சோம்பேறித்தனம், டக்குன்னு அந்த விஷயம் நிறைய பேர் வந்து விட்டுருவாங்கங்க. நீங்கள் கூட, நானும் கூட செஞ்சுருப்பேன் அந்த தவிர. வெற்றிக்கு பக்கத்தில் போயிருப்போம், டக்குன்னு ஒரு சோம்பேறித்தனம், சே அப்படின்னு ஒரு இக்கு அந்த இடத்துல வந்திருப்போம். பட் அவங்க வந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க ப்ளீஸ். அவங்க சொன்னதில் பணிவு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம், இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷனும் உனக்கு வாத்தியார். ஏன் நான் கற்றுக்கிட்டது அதுதான். நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களை நான் மதிப்பேன், சரிங்களா? என்னை மதிப்பவர்களை நான் மிகவும் மதிக்கிறேன், சரிங்களா? அது முதல் விஷயம். நான் வந்து யாராக இருந்தாலும், ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஐ எம் பீயிங் ஹியர், அவ்வளோதான், தட்ஸ் இட். நான் ஒன்றும் பெரிய இதிலலாம் கிடையாது, சரிங்களா? எனக்கு ஒரு வானொலியில் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளோதானே தவிர அவங்க கூப்பிட்டாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபியில் யார் கூப்பிட்டாலும், இப்போ கூட உங்கள் ப்ரொஃபஷனல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து ஒரு தம்பி லோகேஷ்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டா, அப்படி தேங்க்யூ நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் எவனும் சொம்ப கிடையாது, உண்மை அது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இந்த 7G ரெயின்போ காலனியில் கூட அவங்க அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா சொல்லும். உனக்கே தெரியாமல் உனக்குள்ள உன்னை உசுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயம். அது நீங்கள் மெக்கானிக்காக இருக்கலாம், டெக்னிக்கலாக இருக்கலாம். ஒரு சில பேர்லாம் படிப்பு மகா மட்டமாக இருக்கும், ஆனால் சாஃப்ட்வேரில் பிரித்து மேய்வாங்க, அவ்வளோ நல்லா செய்வாங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு விஷயம் இருக்கும். எனக்குள்ள ஒரு நியூமெரிக்கல். அதனால் நான் அந்த 365 டேஸும் செஞ்சேன். நல்லா கேட்டுக்கங்க, நீங்கள் எந்த உயரத்துக்கு வேணாலும் போங்க, பட் அடுத்தவர்களை மதிக்காமல் இருக்காதீங்க, சரிங்களா? த டிக்னிட்டி உண்டு, அந்த டிக்னிட்டி உங்களுக்கான உயர்வு உண்டு. ஆனால் அடுத்தவர்களையும் மதிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ விஷ்ணு பிரியா. நன்றி, மிக்க நன்றி. ஹலோ சார், ஐம் சங்கர். சங்கர், வணக்கம். வணக்கம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மேத்தமேட்டிக்ஸ். வணக்கம். வணக்கம். உங்களோட துறையே தான். நிறைய பேருக்கு மேக்ஸ் படிச்சுட்டு வேற ப்ரொஃபஷன் போக முடியுமா அப்படிங்கிறது நிறைய டவுட். ப்ரொஃபஸர் தான் வரணும், டீச்சர்ஸ் தான் போகணும் அப்படின்னு. எப்படி நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் படிக்கணும்னு நினச்சது விஸ்காம். ஓகே, குட். இல்லை, 2 என்னோட எண்ணம் இருந்தது. 12வது படிக்கும்போது எனக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன நெருடல், அதை நான் சொல்ல விரும்பலை. 12வது படிக்கும்போது அந்த மதிப்பெண் எனக்கு சரியாக கை கொடுக்கலை. ஒன்று, எனக்கு தமிழ் மேலே ஒரு பொண்ணை காதலிச்சிருந்தா கூட இந்த உலகத்தில் நான் அவ்வளோ காதலிச்சிருந்திருக்க மாட்டேன். தமிழை நான் அவ்வளோ காதலிக்கிறேன். உண்மையை நான் பெருமையோடவே. இன்னைக்கு தமிழ் முக்கியங்க. உங்களுடைய தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் தெலுங்காக இருந்தாலும் அதை நேசிக்க கற்றுக்கங்க. நீங்கள் கலையில் பெரிய ஆளாக வரணும், ஒரு பெரிய அப்பாட்டகராக வரணும், ஆர்டிஸ்டாக வரணும்னா உங்கள் தாய்மொழியில் உங்களுக்கு மிகுந்த காதலும் ஒரு பற்றும் இருக்கணும். இன்னைக்கு இங்கிலீஷ் பேசினா தான், இங்கிலீஷ் இஸ் எசென்ஷியல். நீங்கள் நிறுவனம் போகிறீங்க, சாஃப்ட்வேர் போகிறீங்க, எங்கே போனீங்கனாலும் கேட்பான், இல்லைன்னா கேவலப்படுத்துவான்.
இங்கிலீஷ் தெரியாதா, இங்கிலீஷில் பேச தெரியாதா அப்படின்னு. தேவை உள்ள இடங்களில் பயன்படுத்துங்க ஆங்கிலத்தை, சரிங்களா? வீரன் என்பவன், அந்த கமல் சார் சொல்கிற மாதிரி தான். வீரம்னா என்ன தெரியுமா? பயத்தை காட்டாத மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி. தட்ஸ் இட். உங்களுடைய ஆங்கில புலமை வச்சுக்கோங்க, எங்கே வேணாலும் போய் அதை கொண்டாடுங்க. ஆனால் தாய்மொழியை நேசிக்கிறோம். ஒன்று, நான் தமிழ் எடுக்கணும்னு நினச்சேன். ரெண்டாவது, விஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அப்போது ஒரு இயக்குனராகணும். உங்கள் பேரில் இருக்கிற சங்கர் சார் தான் எனக்கு முன் உதாரணம். எனக்கு வந்து அவர் படங்கள்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரை பார்த்து செய்யணும்னு ஒரு ஆசை. அப்போது தமிழ் விஸ்காம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு அப்போது வீட்டில் வசதி இல்லை. இப்போ ஓரளவுக்கு இறைவன் பரவாயில்ல. என்னுடைய தங்கை பொறியியல் படிக்கிறாங்க, தம்பி வந்து இப்போ டிரெக்ஷனில் போகிறான். இந்த பக்கம் தமிழ் எனக்கு கிடைக்கல, மேத்ஸ் தான் அப்போ கிடைச்சது. மேத்ஸ்லேயும் எனக்கு ஆர்வம் அதிகம், அதனால் எடுத்தேன். பட் மேத்ஸ் படித்தாலும் நான் சொன்னேன்ல, கல்ச்சுரல்ஸில் இருந்ததுனால திடீர்னு ஒரு நாள் என்னுடைய நண்பன் லோகேஷ், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, திருச்சியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ போடா அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்தில் பெரிய பெரிய வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய நண்பர்கள். அதனால் என்றைக்குமே அவங்களெல்லாம், இந்த உலகத்தில் நமக்கு துரோகம் செய்யலாங்க சின்ன சின்ன விஷயங்களில், உடல் அளவில் மனதளவில். தயவு செய்த நண்பர்களுக்கு மட்டும் துரோகமே செஞ்சிடாதீங்க, மனசில் மட்டும். மனதளவில் கூட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என்னுடைய ட்ராக் மாற்றி விட்டவன் என்னுடைய நண்பன். கலை நிகழ்ச்சிகள் இருந்தேன், அந்த ஃபைன் ஆர்ட்ஸில் இருந்தேன். பட் இந்த பக்கம் போகணுன்னு ஆசை இருந்தது, டிரெக்ஷனில் போகணுன்னு ஆசை இருந்தது. சரி, எஃப்எம் ஸ்டேஷன் வழியாக வரலாம் அப்படின்னு வந்தது தான் இது. சரி, டிசம்பர் 22 என்ன நாள்னு தெரியுமா? ஓகே, ஓகே, உங்கள் பிறந்த நாளா? ஓகே, நோ ப்ராப்ளம். டிசம்பர் 22 அவர் என்னை டெஸ்ட் பண்ணுறாரு, 365 நாள் தெரியுமான்னு சொல்லிட்டு. ஓகே, தட் இஸ் ஸ்பெஷல் வித் நியூமரிக்கல் 2212. தட்ஸ் 2212 அண்ட் தட்ஸ் அ டபுள் நம்பர், ஈவன் நம்பர். நம்ம தமிழ் சினிமாவில் ஜெகன் மோகினியாக நடித்தாங்களே ஒரு அமுனி, அவங்க பேர் என்ன? ஜெயமாலினி. அவங்க பிறந்த தேதி அது. அண்டு சந்திரமுகி படத்தில் இந்த லக்க லக்க லக்கன்னு பாட்டுலாம் பாடினாங்க. அந்த சந்திரமுகியில் சாமியாராக ஒருத்தர் வருவார். அவர் கண்ணில் நான் தேஜஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரை பார்த்து சொல்லிட்டு வருவார். ஞாபகம் இருக்கா? அவர் பிறந்த தேதி எது? அவர் பேர் அவினாஷ், சரிங்களா? அவருடைய மனைவி மாளவிகான்னு சொல்லிட்டு, அவங்க மலையாள சினிமாவில் பெரிய ஆள். மாளவிகா, அவினாஷோட பிறந்த நாள். 2 சினி ஸ்டார்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அண்ட் த கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் ராமானுஜன் சாரோடைய பிறந்த நாள் அது 22/12. அண்ட் சில பேருக்கு தெரியாத விஷயம், 1964 வருடம் அதே தேதியில் தான் தனுஷ்கோடியில் பெரிய புயல் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த தேதியில் தவறுனாங்க. அது ஒரு கருப்பு நாள் நம்ம அந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம். தட்ஸ் இட். இது எனக்கு தெரிஞ்சது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எஸ், இன்னும் 2 பேர் அல்லது 3 பேர் அதோட நிறுத்திக்கலாம். விஷ்ணுவோட பிறந்தநாள் எப்போ? விஷ்ணு பிரியா. ஜூலை 3rd. ஓகே, இப்போ தமிழ்நாடையே அசைச்சு பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு IAS அதிகாரி. அவர் பேர் என்ன? அவர் பிறந்த தேதி எது? உலகத்தையே ஆட்டி படைக்கும் ஹாலிவுட் ஆக்டர் டாம் க்ரூஸ் அந்த தேதியில் பிறந்திருக்கிறாரு. மலையாள சினிமாவில் எக்கச்சக்கமான தேசிய விருதுகளுக்கு சொந்தக்காரர். மலையாள சினிமானா அவர் தான் அப்படின்னு சொல்லி அட்டூர் கோபாலகிருஷ்ணன் பிறந்திருக்கிறாரு. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் பாஜி யார் சொல்லுவோம்? ஹர்பஜன் சிங் பிறந்திருக்காரு. நமது கோவைக்கு பெருமை சேர்த்த 2009 மிஸ்டர் இந்தியா டைட்டில் வின்னர் PT ஆனந்த் சார் பிறந்த தேதி எது? 3 ஜூலை. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் நடிகர் கார்த்தி இருக்கார்ல, நான் அஸ்தபா, அவர், இயக்குனர் செல்வராகவன், 2 பேருடைய திருமண நாள் அது ஜூலை 3. தீஸ் ஆர் த ஸ்பெஷாலிட்டிஸ். Hi sir. ஹாய், வணக்கம். I am Aarthi, CSE department. மா? I am Aarthi, CSE department. ஆர்த்தி. ஓகே. நீங்க ஆர்ஜேவாக இருந்த தூண்டுகோலா இருந்த விஷயம் எதுங்க சார்? ஆர்ஜேவா? ஆர்ஜே ஆகிறதுக்கு தூண்டுகோலா இருந்த விஷயம் எது சார்? நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு தூண்டுகோல் இருக்கும். நான் நிறையா ரேடியோ கேட்பேன், நான் நிறையா வானொலி கேட்பேன். எனக்கு திரைப்படத்தில் போகணுன்னு ஆசை. பட் என்னோட பேச்சில் அடிப்படையில் எனக்கு ஆர்வம் அதிகம். நான் பேச்சு போட்டிக்கெலாம் நிறைய போவேன்னு சொன்னேன்ல உங்கள்கிட்ட.
அதில் அந்த ஆர்வம் கன்வெர்ட்டட் டு ரேடியோ. சரிங்களா? ஓகே சார், அதான். தேங்க்ஸ். சார் இன்னொரு கொஸ்டின், உங்களோட ஒரிஜினல் பேரே டோங்கிரி டேவிட் தானா? என் பேர் டேவிட். எப்பயுமே வானொலியில் வந்து முகம் தெரியாது இல்லைங்களா? எஸ் சார். டிவியில் தான் தெரியுது உங்களுக்கு, சில பார்க்குறவங்க அங்கே நடிக்கிறவங்க எல்லாருமே தெரியுது. ஆனால் வானொலியில் எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லை. இப்போ FB, ட்விட்டர், வாட்ஸ்அப்